இந்த கேள்வி வந்து இந்த தினக்குரல் பேப்பரில் நியூஸ் வந்திருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது சேர்ந்தாங்குளம் மக்கள் போடப்பட்டிருக்கிறது. நான் இந்த கடத்தொழில் சங்க தலைவராக இருக்கிறேன். இந்த செய்தி எப்படி போடப்பட்டேன்னு சொல்லி எனக்கு தெரியல, எனக்கு இதை பற்றி தெரியவும் மாட்டுது. ஆனால் அப்படியான ஒரு நிலப்பாடு தற்போதையில் நான் இங்கே இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும். ஆனால் இதில் மக்களை சந்தித்து உரையாடப்பட்ட செய்தியாண்டு போடப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு இங்கே நடைபெற்றதாக எனக்கு தெரியல. மற்றது அப்படி ஒரு ஐயமான சந்தேகங்கள் ஆரம்பத்தில் இருந்தால் கூட தற்போது அப்படி இல்லை. 90ஆம் ஆண்டு நாங்கள் இங்கே 52 குடும்பமாக இங்கே இருந்து நாங்கள் இடம்பெயர்ந்தாங்க. இப்போ 22 வருஷத்துக்கு பின்பு நாங்கள் இந்த இடத்துல இப்போ 97 குடும்பம் இங்கே நாங்கள் குடியேறி இருக்கிறோம். இந்த 97 குடும்பத்திலேயும் இப்போ அடிப்படை வசதிகள் எங்களுக்கு சரியான முறையில் இன்னும் சந்திக்கப்பட இல்லை. 40 குடும்பத்துக்கு இதுவரையில் டாய்லெட் கிடைக்கப்பெற்றுள்ளது. மற்றது இந்த கடல் தொழில் உபகரணங்களுக்கு என நிறுவனத்தினூடாக 40,000 ரூபா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 87 குடும்பத்துக்கு 40,000 ரூபா திட்டம் வழங்கப்பட்டுள்ளது. வீட்டு திட்ட வசதிகள் இன்னும் சரியான முறையில் எங்கள் மக்களுக்கு கிடைக்கப்பெற இல்லை. அதே நேரத்தில் 9 குடும்பத்துக்கு தற்காலிக வீட்டு திட்ட வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற அடிப்படை கரண்ட் வசதிகள் இன்னும் சந்திக்கப்பட இல்லை. நாங்கள் இப்போ எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் எல்லா குடும்பத்துக்கும் இங்கே அடிப்படை வசதியெல்லாம் சந்திக்கப்பட்டு முழுமையான ஒரு நிலப்பாடில் மக்கள் இருக்கணுமென்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது கூடிய விரைவில் இந்த அடிப்படை வசதிகள் சந்திக்கப்பட வேண்டுமென்று எங்களுடைய விருப்பமாக காணப்படுகிறது. நேரத்தில் IOM நிறுவனம் எங்களோட கிராமத்தில் இந்த ரோட்டுகள் போடுறதுக்கும் கடல்வான் பிரித்து அந்த கடத்தொழில் போய் வாரதுக்குரிய பாதைகளை திருத்தம் செய்வதற்கும், அதே நேரத்தில் இங்கால எங்களோட கட்டிட வசதிகள் பொது கட்டிட வசதிகள் செய்து தருவதற்கும் அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள். அந்த கட்டிட வசதிகள் எல்லாம் இந்த மாதம் இறுதியில் இந்த இடத்துல தொடங்குறதுக்கு ஆயத்தமாக உள்ளார்கள்னு சொல்லி நிறுவனத்தின் பிரதிநிதியூடாக எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது.